அது என்னன்னே தெரியலங்க. இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்துட்டு ரெஸ்லிங் ஃபேன்ஸ்க்கு செம ஹாப்பி போல. எல்லாமே ட்விஸ்ட்டாவே நடக்குதுல்ல. அதே மாரி எல்லா ரெஸ்லரும் வந்துட்டு ஒரு சில குரூப்ப செட் பண்ணிட்டு வேற இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஆஃப்டர் த ரெஸ்ல்மேனியா ரா ஸ்மாக்டவுன் பிச்சுக்கிட்டு போகுது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரீம் மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ராண்டிக்கும் மற்றும் நம்மளோட சீனாக்கும். இப்போ அந்த ஒரு மேட்ச பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். ராண்டி ஆர்டனுக்கும் மற்றும் சீனாக்கும் பேக்லாஷ் ஈவென்ட்ல நடக்க போகுது. அந்த ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, சீனாவுக்கு உதவுறதா ஒரு சில ரெஸ்லர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா தெரிய வருது. ஒருவேளை உதவுனாங்கன்னா சீனாவோட இருக்கலாம். இல்ல சீனாக்கு எதிரா கூட இருக்கலாம். எப்படி வேணா நடக்கலாம். ஆனா அந்த ஒரு பர்ட்டிகுலர் மேட்ச்ல இன்டர்ஃபேஸ் ஆகலாம். அது மட்டும் இல்ல சீனாவ காப்பாத்தலாம்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஒரு 6 பேர நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். அந்த 6 ரெஸ்லர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைல்டா பார்க்கலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட்டை நீங்க மிஸ் பண்ணாம டெய்லியும் பார்க்கலாம். ஸோ டெய்லியும் நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த 6 ரெஸ்லர் யாருப்பா? அந்த 6 ரெஸ்லர் வந்துட்டு சீனாவுக்கு உதவலாம், இல்லை எதிராக கூட இருக்கலாம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ராண்டி வர்சஸ் சீனா மேட்ச்சில் இன்டர்ஃபேஸ் ஆக போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம 6வது பார்க்க போகிற ரெஸ்லர் யார் அப்படின்னா ஆட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ ஸ்மாக்டவுனில் கூட வந்துட்டு நம்ம சீனாவுக்கு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம ஆட்ரூத் வந்துட்டு அவரோட சைல்டுஹுட் ஹீரோ வந்துட்டு சீனா தானா. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டோரி லைனுக்கு நம்ம ஆட்ரூத் உதவலாம் பார்த்தீங்கன்னா தெரிய வருது சீனாவை காப்பாற்றுறதுக்கு. ஒருவேளை சீனா அவரோட சாம்பியனை ரீட்டைல் பண்றதுக்கு ஆட்ரூத் வரலாம்னு சொல்லிட்டு ரூமர் தான். ஸோ எல்லாமே ரூமர் தான், நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். அதனால ஆட்ரூத் கூட இந்த மேட்ச்ல இன்டர்ஃபேஸ் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அண்டு அதுக்கப்புறம் நம்ம 5வது பார்க்க போகிற ரெஸ்லர் யார் அப்படின்னா ட்ரூ மேக்கின்டயர் இப்போ தான் ரெஸ்லமீனியாவில் டேமில் பிரிஸ்ட்டை பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாரு அந்த ஒரு மேட்சுக்காக. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு மேட்ச்சில் இன்டர்ஃபேஸ் ஆகலாம். இந்த மேட்ச்சில் வந்து சீனாவுக்கு உதவலாம், இல்லை சீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக கூட இருக்கலாம் அந்த ஒரு மேட்ச்சில். ஸோ அதனால் ட்ரூ மேக்கின்டயர் இந்த ஒரு மேட்ச்சில் இன்டர்ஃபேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது பார்க்க போகிறது யாரு அப்படின்னா டிராவிஸ் ஸ்காட்டுங்க. ஸோ எல்லா மேட்ச்லையும் தான் இருப்பார், இவர் இல்லாமல் எப்படி? அதனால் வந்துட்டு ரெஸ்லமீனியாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தார். அதனால் பேக்லாஷ் ஈவெண்ட்ல கூட சீனாவை சாம்பியனை ரீட்டைல் பண்ணுறதுக்கு உதவுறதுக்கு நம்மளோட டிராவிஸ் ஸ்காட் கூட வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. நம்ம டிராவிஸ் ஸ்காட் அவர்கள். இல்லை நம்ம 3வது பார்க்க போகிற ரெஸ்லர் யார் அப்படின்னா தி அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரூட்ஸ் அவர்கள் தான். கோடி ரூட்ஸ் அவர்கள் இதில் இன்டர்ஃபேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச ரெஸ்லமீனியாவில் கூட சீனா கிட்ட தோற்றுருப்பாரு. ஆனால் அது கிளீனான தோல்வி கிடையாது. அதனால் கண்டிப்பாக இவருக்கான ரீமேட்ச் நடக்கும் தான். அதுக்கு ஏற்பாடாக கூட வந்துட்டு இந்த பேக்லாஷ் ஈவெண்ட்டை நம்ம கோடி ரூட்ஸ் அவர்கள் ரிட்டர்ன் வந்துட்டு சீனாவை கூட அட்டாக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் 2வது பார்க்க போகிற ரெஸ்லர் யாருன்னா தி ஃபைனல் பாஸ் இந்த ராக் அவர்கள் தான். ராக் அவர்கள் வந்துட்டு எலிமினேஷன் சாம்பருக்கு அப்புறமா அவரோட அப்பியரன்ஸை WWE பக்கமே தரல. ஒருவேளை பேக்லாஷ் ஈவெண்ட்ல கூட கொடுக்கலாம். ஸோ சீனாவை காப்பாற்றுற விதமாக கூட ராண்டி ஆர்டனை பீட் பண்ணுறதுக்கு நம்மளோட ராக் அவர்கள் கூட ரிட்டர்ன் தரலாம் சீனாவை காப்பாற்றுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் நம்பர் 1 கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஷாக் ஆவீங்க. அது வந்துட்டு யாராக இருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு ஒரு ரெஸ்லர்லாம் கிடையாதுங்க. அவர் வந்துட்டு ஒரு மேனேஜர். எஸ், நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பால் ஹேமன் அவர்கள் தான். ஸோ பால் ஹேமன் அவர்கள் எதுக்குப்பா சீனாவை காப்பாற்றுறதுக்கா இல்லை சீனாவுக்கு எதிராக இருக்கிறதுக்கா சொல்லிட்டு கேட்பீங்க. பால் ஹேமன் அந்த 2 விஷயத்துக்கும் வரல. பால் ஹேமன் உள்ள வந்து சீனாவோட காயா கூட இருக்கலாம். பால் ஹேமனோட காயா நம்ம ஜான் சீனா இருக்கலாம். அது வந்துட்டு இப்போதைக்கு ரூமர் தாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு சொல்ல, பட் நடந்தால் வேற லெவலில் இருக்கும்ல. ஆல்ரெடி ராலன்ஸ் பிரான் பிரேக்கரும் பால் ஹேமனோட காயா இருக்கிறாங்க. 3வது மெம்பராக நம்ம ஜான் சீனா இருந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது வந்துட்டு நடந்தால் நல்லா இருக்கும். பட்டு நடக்குமோ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை சீனா சாம்பியன் ரீடைல் பண்ணிட்டுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக அந்த ஒரு ஃபைனலாக வந்துட்டு பால் ஹேமன் உள்ளே வந்து சீனாவோட காயா பால் ஹேமனோட காயா நம்ம சீனா இருந்தாருன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அவர் மூலிமா கூட இன்டர்ஃபேஸ் ஆகலாம். சீனா வந்துட்டு ஜெயிக்கலாம். ராண்டி ஆர்டனை ஏதாவது சீட் பண்ணி கூட வின் பண்ணி விடலாம். ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த 6 பேரும் வந்துட்டு இந்த ஒரு மேட்ச்சில் இன்டர்ஃபேஸ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரூமர் தான், நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். ஏன்னா இப்போதைக்கு WWE இப்போ நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியல. திடீர்னு ஒரு பிளானை போட்டு அதை வந்து பண்ணிடுறாங்க. யாருமே நம்ம எதிர்பார்க்கல பால் ஹேமன் வந்துட்டு ராலன்ஸோட போவார். அதே மாதிரி பிரான் பிரேக்கர் வந்துட்டு வருவார்.
ரோமன் அட்டாக் பண்ணுவார், சிஎம் பங்க் அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம் WWE. ஸோ இதெல்லாம் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 6 பேரை வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் பேக்லாஷ் ஈவெண்ட்டில் சீனாக்கும் பிராண்டுக்கும் அந்த ஒரு மேட்ச்சில் இன்டர்ஃபேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சீனாவை எதிராக கூட ஏதாவது விஷயங்கள் நடக்கலாம். அதேமாரி சீனாவை காப்பாற்றுறது கூட அவரோட சாம்பியனை ரீட்டைல் பண்ணுறது கூட ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேக்லாஷ் ஈவெண்ட்டில் வந்துட்டு ரேண்டிக்கும் சீனாக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்துட்டு நான் சொன்ன 6 பேரை வந்துட்டு இன்டர்ஃபேஸ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரூமர் தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லியும் பார்க்கலாம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வந்து யூடியூப்பில் பெருசாக எந்த ஒரு ரெவன்யூ இப்போதைக்கு நான் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எனக்கு ஏதாவது உதவணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் மூலிமா நீங்கள் ஏதாவது உதவலாம். ஸோ அவ்வளோதான். நாளைக்கு ஒரு வீடியோவில் அவங்கள பார்க்குறேன். நன்றி.